जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः। गजाननं भूतगणादिसेवितं कपित्थजम्बो फलसारभक्षितम् उमासुतं सोहविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। इष्टदेवता कुलदेवता नक्षत्र देवता प्रार्थना देवता குலதெய்வத்துடைய துணை கொண்டு மாத்ரு தேவதா பித்ரு தேவதா துணை கொண்டு இந்த வார ராசி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். ஆனி மாதம் 30ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 3ஆம் தேதி வரையிலான வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய 19/7/2025 வரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 14லிருந்து 19 வரையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு எப்படி இருக்குது, நீங்கள் இந்த வாரம் அப்போ எடுத்த இந்த வார ராசி பலனில் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். யாரும் உங்களை புரிஞ்சுக்கல, அதுதான் முக்கியம். நீங்கள் உண்மையே நடந்துட்டாலும் உங்களை யாரும் புரிஞ்சுன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அளவுக்கு இருக்க உங்களை யாரும் புரிஞ்சுக்கல. ஒன்று, இது முதல் விஷயம். அதே போல் அதாவது ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, அதிக சிந்தனை காரணமாக தலைவலி, கண் சோர்வு, மன சலிப்பு ஏற்படலாம். தொடர்ந்து தூக்கம் குறைவாக இருக்கும். உடலுக்கு ஓய்வு அவசியம். சில நேரத்தில் பார்த்திங்கன்னா நினைத்த பணத்தை நம்ம ஒரு பணம் நம்ம செலவு பண்ணணும், ஒரு பணம் சம்பாதிக்கணும், ஒரு விஷயங்கள் இது பண்ணணும்னு நினச்சா சில நேரத்தில் அதில் நிறைய தடங்கல்கள் நிறையா இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் நினைத்த வேலை அல்லது திட்டத்தில் எதிர்பார்ப்பு, அதாவது எதிர்ப்பு உருவாகும். ஒத்துழைப்பு குறையக்கூடும். சில நேரத்தில் பார்த்திங்கன்னா தனிமையாக இருப்பதை தனிமைப்படுத்தப்பட்டது போல் விரும்புவீர்கள். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். நம்ம தனிமைப்படுத்தப்பட்டு விட்டோமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை சில பேருக்கு இருக்கும். மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். இத்தகைய நேரத்தில் சாந்தமும் பரிகாரமும் தான் உங்களுடைய விஷயம். உங்களுக்கு பாதுகாப்பு, அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ஒரு வழிகாட்டுதலாக அமையும். அடுத்தது, அப்போ இந்த மீனராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன மாதிரியான சில விஷயங்கள்லாம் மீனராசிக்கு பொறுத்தளவுக்கு, இப்போ குடும்பத்தை எடுத்துனீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமையுடன் எல்லாம் பேசி சில விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும். வேலை சம்மந்தப்பட்டதில் சிக்கல்கள் நிறையா இருக்கும், தலைவலி இருக்கும். சில விஷயங்கள்லாம் நம்ம ஒன்று நினச்சிருப்போம், மேன் பர்பஸஸ் காட் டிஸ்போசஸ்ங்கிற மாதிரி இருக்கும். தான் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். வேலை விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும். திருமணம் சம்மந்தப்பட்டதில் கவனமாக இருக்கணும். திருமணம், மறுமணம் சம்மந்தப்பட்ட விவாகரத்து சம்மந்தமான விஷயங்கள், இந்த சொத்து சம்மந்தமான விஷயங்கள், வீடு கட்டுறது, போகிறது வர்றது அப்படின்னு சொல்லும்போது இந்த மீனராசிக்காருக்கு இந்த ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணியில் சில நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள் எல்லாம் வரும். மாணவ மாணவிகள் படிப்பில் நல்லா இதாக இருப்பாங்க. மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் அர்த்தாஷ்டமத்தில், அதாவது மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம் அர்த்தாஷ்டமத்தில் குரு. தாயார் உடல்நிலை பாதிப்பு, தாயார் மன உளைச்சல், மனசங்கடங்கள் நிறையா உண்டு. தாயார் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். பெண்கள் பார்த்திங்கன்னா நிதானித்து செயல்படணும். பெண்கள் விஷயத்தில் பெண்கள் எப்போதுமே எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். என்ன செய்கிறோம், என்ன பண்ணுறோங்கிறத யோசித்து பண்ணுங்கள், நிதானித்து பண்ணுங்கள். அதே போல் அடுத்ததாக அதிர்ஷ்டம் தரக்கூடிய சில விஷயங்களை எல்லாம் செய்யுங்க. என்னென்னலாம் சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்சால் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் செய்யுங்க. அவசரப்படாதீங்க. எதுலேயுமே நிதானித்து செயல்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சில விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா சில பேருக்கு பார்த்திங்கன்னா வார்த்தையில் கவனம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க, கோபமாக பேசுகிறாதீங்க. சில உங்களுடைய செயல்கள் அடுத்தவரை பாதிக்காத வண்ணம் இருக்க வேண்டும். அதே போல் பார்த்திங்கன்னா வேலையில், தொழிலில் நல்ல லாபம் உண்டு. எதிரிகளின் செயல்பாடுகள் கணித்து அதற்கு தகுந்தால் போல் செயல்படுங்கள். உடன் பிறந்தோரின் உடன் வாக்குவாதம் ஏற்படும். சில பேர் கூட பிறந்தவங்களால் சிறு வாக்குவாதங்கள் ஏற்படும். குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் நிறைய நல்ல லாபம் இருக்கும், லாபம் அதிகரிக்கும். சுய முயற்சி நல்ல பலன்களை தரும். திடீர் வருமானம் ஏற்படும். சூரிய நாராயணர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சூரியன் வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா காளி கோவிலுக்கு போயிட்டு வந்தால் சிறப்பு. காளியம்மன் கோவில் சொல்கிறோம், காளி வழிபாடு இதெல்லாமே சிறப்பாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா குரு வழிபாடு சிறப்பாக இருக்கும். இதெல்லாமே இதாக இருக்கும். 80% வரைக்கும் உங்கள் ராசிக்கு நல்லா இருக்குது. 82% கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கும். இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா
பிரிந்த தம்பதி கூட ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில பேர் வந்து குடும்பமாக வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பதவி உயர்வு சில பேருக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. மதிப்பு மரியாதை சில இடத்துல உயரும். நிதான பேச்சு நல்லது. எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ஏற்றமும் இறக்கமும் இருக்கும். அப்டவுன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். சொத்து விவகாரத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா சில செலவுகள் சில விஷயங்கள்லாம் ஏற்படும். கவனமாக இருக்கணும். அதே போல் வெள்ளிக்கிழமை கூட முருகப்பெருமானுக்கு இந்த வாரத்தை அந்த வார ராசி பலன் சொல்கிறேன் இல்லையா, வெள்ளிக்கிழமையில் கூட முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் உங்களுக்கு நல்லது. முருகனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தால் கூட உங்கள் ராசிக்கு நல்லதாக இருக்கும். மன தெளிவு ஏற்படும். வேறு ஒன்றும் கிடையாது. சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்தாலும் மறைஞ்சு போய்டும். நல்ல இதாக இருக்கும். குழந்தைகளுக்கிட்டலாம் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்களுக்கு மருந்து மாத்திரை சில விஷயங்கள்லாம் வாங்கி கொடுக்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாம் இது பண்ணுங்க. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தந்தை மகன் உறவு வந்து பார்த்திங்கன்னா பிளவு இருக்கும். சில சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வந்து மறையும். மன சங்கடங்கள் இருக்கும், சரியாக போயிடும். அலைச்சல்கள் அதிகரிக்கும். சில பேருக்கு வந்து திடீர் சங்கடம் ஆரோக்கியத்தில் ஏற்படும். உடல்நிலையில் கவனம் தேவை. அதே போல் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலையும் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். குழந்தைகளை கவனித்தல் அதிக கவனத்தோடு இருக்கணும். மாணவ செல்வங்கள் நன்னா படித்து நிறைய நல்ல விஷயங்களில் நல்லா வாங்க. அதிர்ஷ்டத்தோடு இருங்க. நான் சொல்லக்கூடிய இந்த இப்போ சொல்லியிருக்கக்கூடிய சில பரிகாரங்கள் சில விஷயங்கள்லாம் கரெக்டாக பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சங்கடங்கள் நீங்கி அடுத்ததாக நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் ராசிப்படி வரக்கூடிய யோகம் இருக்கும். குடும்பத்திலையும் ஒரு நல்ல நன்மை ஏற்படும். சந்தோஷத்திற்கு முக்கியத்துவம், தனிநபர் சந்தோஷத்திற்கு முக்கியத்துவம் பெறுவீர்கள். பெற்றோர் ஆரோக்கியத்திலும் ரொம்ப கவனமாக இருங்க. தொழிலில் நல்ல அனுகூலமான விஷயங்கள் ஏற்படும். பெற்றோர்களிடம் வார்த்தையை யோசித்து, அவங்க சொல்கிறக்கூடிய வார்த்தையை யோசித்து பேச வேண்டும். இதெல்லாம் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் மேலே 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 உங்களுடைய ஜாதகப்படி சிறப்பான ஒரு சூழ்நிலை வரும். இடம் சார்ந்த விஷயங்கள், ஆரோக்கியமான சில விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நல்ல நிம்மதியாக இருக்கும். மனக்குழப்பம், தடுமாற்றம், இடமாற்றம், அலைச்சல் இது எல்லாமே இருக்குது. ஒரு விஷயமாக தான் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். சில விஷயங்கள்லாம் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். அப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா தான் மீனராசி பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நிறைய விஷயத்தில் சக்ஸஸ் பண்ண முடியும். அப்படிங்கிறது என்னுடைய இந்த வார ராசி பலன்கள் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த வார ராசி பலனில் நான் சொல்லியிருக்கக்கூடிய மாதிரி ஒரு விஷயமும் நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் ராசிப்படி சக்ஸஸ் பண்ண முடியும். வாழ்க வளமுடன். இந்த வாரம் நம்ம ராசி பலன்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொது ராசி பலன்கள். இந்த ராசிக்கு இப்படியெல்லாம் இருக்கும், அந்த ராசிக்கு இப்படியெல்லாம் இருக்குங்கிறத நம்ம பொதுவாக கணித்து நம்ம சொல்லக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு 100% இதுவே அவங்களுக்கு தனக்கு சொன்ன மாதிரியே இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பளிச்சு எனக்கு சொல்கிறதில்ல, சுவாமி சொல்கிற சில விஷயங்கள் எனக்கு ஒத்து போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு ஒத்து போகாது. சரிங்களா? உங்களுடைய சுய ஜாதகம், ஜென்ம ஜாதகம்னு இருக்கும். உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறையாவது நீங்கள் பார்த்தால்தான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு சில கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் என்னோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த நம்பரில் தொடர்பு கொண்டு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் சொன்னீங்கன்னா அந்த பிரச்சனைகள் என்னங்கிறத பார்த்து அதை தீர்த்து வைக்க முடியும். அதுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் சொல்லலாம், எப்படி இருக்கும், அது திருமண விஷயமா இருக்கட்டும், வீடு விஷயமா இருக்கட்டும், குடும்ப நலனாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது தீர்த்து வைக்கப்படும். அதே போல் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லும்போது நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் பார்க்கறது, திருமண பொருத்தம் பார்க்கறது, வாஸ்து பார்க்கறது, எண்கணிதம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ராசி கற்கள், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கைரேகை சம்மந்தப்பட்டது, பிரசன்னம், ஆரூடம், டேரட் ரீடிங் எல்லாமே நம்ம இதில் பார்க்கறத எல்லாமே நான் பார்க்குறேன். உங்களுக்கு இதில் என்ன பார்க்கணும், ஒரு வீடியோ காலில் பேசுங்க, ஒரு நார்மல் காலில் பேசுங்க. உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் நிறையா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்றைக்குமே உங்களுடைய, நான் இப்போ சொல்லியிருக்கிறது, இப்போ உங்களுடைய ஜாதகம் எனக்கு தெரியாது. இப்போ நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் சொல்லலாம், சுவாமி எனக்கு இது நடக்கலை அப்படின்னு. அதாவது உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கா இல்லையா? அதாவது நீங்கள் மேஷ லக்னத்துலேருந்து மீன லக்னத்தில் வரைக்கும் ஒரு லக்னத்தில் பிறந்திருப்பீங்க. நீங்கள் பிறக்கும் பொழுது கிரகங்கள் எங்கெங்கே இருக்கோ, இப்போ கோச்சார ரீதியாக எந்தெந்த இடத்துல இருக்கோ அதை வச்சு தான் பலன்களே. அப்படி அந்த பலன்கள் நம்ம பார்க்கும் பொழுது சிலருக்கு மாறுபடும், சிலருக்கு அப்படியே இருக்கும். சில பேருக்கு சில கஷ்டங்கள் தொடர்ந்து இருக்கும், சில பேருக்கு கஷ்டங்கள் இல்லாமல் ஓரளவுக்கு சில உடல்நிலை பாதிப்பு, சில விஷயங்கள் இப்படியெல்லாம் இருக்கும். அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறையாவது நீங்கள் பார்த்து என்ன செய்யணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சிறப்பாக அமையும். நான் எல்லாமே சொல்லி கொடுக்குறேன். இப்போது ஒரு ஜாதகம் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் இந்த ராசிக்கு என்ன நல்லது, என்னது கெட்டது, என்ன ஸ்லோகம் சொல்லணும், ராசிக்கான மந்திரங்கள் என்ன சொல்லணும், உங்களுடைய கர்ம வினை தீர, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கள் என்ன பண்ணணும், என்ன செய்தால்
என்னுடைய குடும்பம் நன்னா இருக்கும், அடுத்தடுத்து என்னால் சில விஷயங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டு போக முடியும், நான் வேலையில் இருந்தாலும் சரி, நான் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, எனக்கு குலதெய்வ அருள் இருக்கா. இப்போ உங்களுக்கு குலதெய்வம் தெரிஞ்சுக்கணுன்னாலும் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். எனக்கு ஆனால் இதில் என்னென்ன ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சார் நான் இந்த டைமில் நான் குருஜிக்கிட்ட பேசணும்னு நான் விருப்பப்படுறேன், ஒரு வீடியோ காலில் பேசலாமா, குருஜிக்கிட்ட நார்மல் காலில் பேசலாமா, எத்தனை மணிக்கு நான் பேசலாம், சார் ஓய்வாக இருப்பாங்களா, குருஜி ஓய்வாக இருப்பாங்களா, நாங்கள் பேசலாமா, அந்த டைம் எங்களுக்கு ஒதுக்கி கொடுக்க சொல்லுங்கள். தமிழ் ஒதுக்கி கொடுக்கணும்னு நம்ம அவங்க ஒதுக்கி கொடுப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் ஃபோன் பண்ணி பேசலாம், உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு முழு ஒரு திருப்தி இருக்கும். ரைட், நம்ம ஜாதகத்தை நம்ம முழுமையாக என்றைக்குமே இந்த ப்ரெசண்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர்னு 3 விஷயம் இருக்கா? ப்ரெசண்ட் நடந்துட்டு இருக்கிறது, இப்போ நடந்துட்டு இருக்கிறது ப்ரெசண்ட்டு, பாஸ்ட் முடிஞ்சு போனது ஃப்யூச்சர். இந்த ப்ரெசண்ட்டும் பாஸ்ட்டும் விட்டுருங்க, ஃப்யூச்சர் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நீங்கள் முக்கியமாக எடுத்துக்கணும். எதிர்காலத்தில் என் ஜாதகத்தில் எனக்கு என்ன நடக்கும், அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், அதை கேட்டு அதை கரெக்டாக அதுக்குண்டான விஷயத்தை உங்களை மன தைரியத்தோடு, சரி இனி வரக்கூடிய 10 வருஷம் எனக்கு இப்படி தான் இருக்கும், இனி வரக்கூடிய 10 வருஷம் எனக்கு இப்படி தான் இருக்குன்றதை நீங்கள் சிறப்பான முறையில் நீங்கள் அதை தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில், நீங்கள் அழகாக வெற்றி பெற்று அடுத்தடுத்து சக்ஸஸ் பண்ணிகிட்டே போகலாம். தெய்வ அனுகிரகம் முக்கியம், உபாசன தெய்வம் முக்கியம், இதிலெல்லாம். சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன்.